வானம் பார்த்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்களை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கலாம். விவசாயம் நீங்கள் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, எப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு சில காலகட்டங்களில் இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க வருங்காலங்கள் எப்படி போக போகுதுங்கிறத. இப்போ நம்ம பார்க்குறது சோளம் விதைச்சி இன்னையோட 4வது நாள் முளைச்சி 2 அலையில் வந்துருச்சு. புறா, மயில், கிளி, காட்டுப்புறா எல்லாம் இறங்கி பயங்கரமாக கிளச்சிச்சு. அதனால் தொடர்ச்சியாக விதைச்சதுலேருந்து இன்னையோட 4வது நாள் இன்றைக்கி வரைக்கும் காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடுவோம். சாயங்காலம் 6:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். காவலில் தான் இருப்போம். அதுக்கும் தொட்டிக்கும் அந்த அளவுக்கு பாதுகாத்து உயிர் உண்டாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பரப்பளவு ஒரு 25 சென்டில் 30 கிலோ விதைச்சிருக்குது. நல்லா சிறுசாக வரும், தட்டை வைக்க கணத்தில் தான் வரும். நல்லாயிருக்கும். அறுத்து போட்டோம்னா மாட்டுக்கும் தெம்பானதும் கூட. இது நல்லா காய்ச்சி பறிஞ்சிருச்சுனாலும் அதிலேருந்து விதையும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம அதை விதை எடுக்கிறதில்ல. கிளிகள் நம்மளை எடுக்க விடாது. ஒரு நாள் 2 நாள் வராட்டியும் அப்படியே நசுக்கி எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டு போயிடும். அதனால் அதுகளும் சாப்பிடட்டும்னு விட்டுறது, தட்டையை மட்டும் நம்ம அறுத்துக்கிறது. இந்த இங்கிட்டு இருக்க பங்கு கிடக்குது. ஈரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால அதை ஓட்டலை. இன்னும் கொஞ்சம் வெயில் போட விட்டுட்டு அதில் ஓட்டி அதிலேயும் சோளம் விதைக்கணும். இந்த 2 பங்கு விதைச்சோம்னாவே போதும், நம்மளுக்கு வருஷத்துக்கு மாட்டுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் வந்துடும் சாப்பாடு. அதே மாதிரி இந்த பங்கு கடலை போட்டிருக்கோம். கடலை நம்ம வீட்டு தேவைக்கு மட்டும் போட்டிருக்கோம். ஒரு 15 வெடிக்கிட்ட போட்டிருக்கோம். இது வந்துருச்சுன்னா நம்மளுக்கும் நம்மளை சார்ந்த ஒரு 2-3 குடும்பங்களுக்கும் போதும். இந்த வருஷங்கள் ஒன்றும் பிரகாசமாக இல்லை. இலை சுருட்டு வந்துருச்சு. அது போகிறதுக்கு வேர்பூச்சி செடிகள் செத்துக்கிட்டு இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த முள்ளுக்கம்பி ஓரமாக உளுந்தும் தட்டை பேர் விதைச்சிருக்கோம். அது 4 இலையில் இருக்குது. விதைச்சி 8 நாள் ஆச்சு. இந்த மழையை பார்த்துக்கிட்டு வெயில் போடையெல்லாம் களை வெட்டுனா நல்லா காய்க்கும். அதுவும் நல்லா காய்க்கும். அடுத்தடுத்த வீடியோக்களை எடுத்து போடுறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாருங்க. உங்களால் விவசாயம் செய்ய முடியாட்டியும் செய்கிறவங்களுக்காவது ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மழை பெய்யுது. மழையில் பெஞ்சாலுமே கொடையை பிடிச்சிக்கிட்டு தான் இங்கே காவல் இருக்கிறோம்.